இப்போ இவருக்கு இன்னும் ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஆகுது. என்னன்னா, ஒரு டாக் ஓடுதுல, தாவேகா வந்து ஒரு கோரிக்கை வைக்குதாம். பாஜகவை நீங்க கழட்டி விட்டா அதிமுக கூட கூட்டணி வைக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடுதுல. ஒருவேளை இதை செஞ்சிருவாங்களோன்னு பாஜக பயந்து தான் இப்படி ஒருத்தரையே வெளியில பிரிச்சு வைக்குது, ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலையை செய்யுதுன்ற ஒரு டாக்கும் ஒரு பக்கம் ஓடுது. மேபி கூட்டணி அமைந்தால் பாஜக இல்லாத கூட்டணி அமையணும் அப்படின்னு தாவேகா விரும்பலாம், இல்லை அதிமுக விரும்பலாம். அப்படி நடக்குதுன்றதுக்காகத்தான் இந்த முக்கியமான சக்திகள் எல்லாத்தையும் ஒன்றா பிரிக்குது அப்படின்ற ஒரு டாக் ஓடுது. இப்போ அடுத்து செங்கோட்டையன் அவருடைய மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அது எப்படியும் வழக்கம் போல பாஜக சொல்றது தான் அப்படின்றத நம்ம வெளிப்படையாக பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் யாருடைய வாயா இருந்து இந்த தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு? மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களுக்குலாம் ஆளாக கையை தூக்கினுவார். அந்த மாதிரியான ஆள் தானே அவர். அப்போ இப்போ திடீர்னு நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு நான் அமைச்சர் பதவி தரேன், மத்திய அமைச்சர் பதவி தரேன், உங்களை கவர்னர் ஆக்குறேன்னா உடனே டிடி தினகரன் செங்கோட்டையனை விட்டுட்டு ஓடிடுவார். அப்போ இவங்களும் ரெடி தான், அந்த அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ நாயனார் நாகேந்திரன் நடக்கிற ஒரு சின்ன சண்டையில தான் ஒதுங்கி நிற்கிறாங்க, ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு. அப்போ எடப்பாடி கே பழனிசாமியும் சுயநலவாதி தான் அரசியலை பொறுத்த வரைக்கும். இப்படி தான் ஒரு ஆர்கானிக் க்ரோத் இல்லாமல் வந்திருக்காங்க.